கடந்த ஜூலை 23ஆம் தேதி இந்தியாவோட மிகப்பெரிய பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது. அதுதான் 2024 மற்றும் 25க்கான ஓவரால் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணது நம்மளுடைய ஃபினான்ஷியல் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். India's economic growth continues to be the shining exception and will remain so in the years ahead. இந்த பட்ஜெட்னுடைய கீ ஃபோக்கஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட செல்ஃப் ரிலையன்ஸ் மற்றும் டெக்னாலஜிக்கல் மாடர்னைசேஷன் தான். ஸோ இந்த பட்ஜெட்ல இந்தியாவோட டிஃபென்ஸுக்கு 2.15% டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோல இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் இது எந்த மாதிரியெல்லாம் இந்திய பாதுகாப்பு துறைக்கு பயன்பட போகுது, இது மூலியமா என்னென்ன ஆயுதங்களை இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை வாங்க போறாங்க அப்படின்ற டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா இந்தியாவோட பாதுகாப்பு துறைக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்கப்படும் போது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் என்னன்னா, இந்தியாவோட பாதுகாப்பு துறைக்கு அதுவும் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி ஆயுதங்கள் வாங்குறதுக்கு பதிலா இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு பண்றதா இருக்கட்டும், இல்ல அக்ரிகல்ச்சருக்கு செலவு பண்றதா இருக்கட்டும், அதை பண்ணலாமே அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான பட்ஜெட்டும் இந்தியாவினுடைய பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இந்தியாவோட பாதுகாப்பு துறைக்கு நம்ம ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் தான். அதை இன்னும் தெளிவா பார்க்கணும்னா இந்தியாவோட எல்லை பகுதிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா இதுவரைக்கும் அதிகமா போரிட்டு இருக்க நாடுதான் பாகிஸ்தான். எப்பவுமே எல்லை பகுதிகளில் மிக பதற்றமா இருக்கக்கூடிய ஒரு பார்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல 2922 கிலோமீட்டர் இன்டர்நேஷனல் பார்டரா கன்சிடர் செய்யப்படுது. அது இல்லாம 778 கிலோமீட்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பார்டரா கன்சிடர் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம சியாச்சின் கிளாசியர்ல ஆக்சுவல் கிரவுண்ட் பொசிஷன் லைன் மட்டுமே 110 கிலோமீட்டர். பாகிஸ்தான் கூட இந்தியா இந்த அளவுக்கு பார்டரை ஷேர் பண்ணுது. சோ நம்ம இதுக்கு முன்னாடி அதிக போர் சந்திச்சிருக்கனால சோ பாகிஸ்தான் மூலியமா இந்தியாவுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துறது இந்தியாவோட முக்கிய கடமையா இருக்கு. அது இல்லாம அடுத்த கட்ட அச்சுறுத்தல் தான் சைனா. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சுமார் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல 2231 கிலோமீட்டர் பார்டர் ஷேர் பண்றாங்க. ஓவராலா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் 3488 கிலோமீட்டர். அக்ஷய் சீன் மற்றும் லடாக்கும் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம இந்தியா இன்னும் பல நாடுகளோட பார்டர் ஷேர் பண்றனால அந்த பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நேபாளும் இந்தியாவும் சுமார் 1751 கிலோமீட்டர் பார்டர் ஷேர் பண்றாங்க. பூட்டானும் இந்தியாவும் 699 கிலோமீட்டர் பார்டர் ஷேர் பண்றாங்க. பங்களாதேஷும் இந்தியாவும் சுமார் 4096 கிலோமீட்டர் பார்டர் ஷேர் பண்றாங்க. உலகிலேயே மிக நீளமான பார்டரா இந்த பங்களாதேஷ் இந்தியாவினுடைய பார்டர் பார்க்கப்படுது. இப்பவும் பங்களாதேஷ்ல பிரச்சனை போயிட்டு இருக்கனால அகதிகள் இந்தியாக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்றனால இன்னும் அந்த பார்டரை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம மியான்மர் கூட 1639 கிலோமீட்டர் பார்டரை இந்தியா ஷேர் பண்றாங்க. கூடவே ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் பார்டரை இந்தியா ஷேர் பண்றாங்க. இது இல்லாம இந்தியா ஸ்ரீலங்கா மற்றும் மால்தீவ்ஸ் இந்த இரண்டு நாடுகளோட கோஸ்டல் லைன் பார்டரை ஷேர் பண்றாங்க. இந்தியாவோட கோஸ்டல் லைன் அப்ராக்சிமேட்டா 7517 கிலோமீட்டர் இருக்கு. சோ இதுக்கான பாதுகாப்பை இந்திய கோஸ்ட் கார்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இது இல்லாம EEZ அப்படின்னு சொல்லப்படுற எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இந்தியாவோட கோஸ்டல் லைன்ல இருந்து சுமார் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் கடல்ல இந்த ஜோன் கவர் ஆகுது. எல்லா நாடுகளுக்குமே இது பொருந்தும். இந்த சட்ட திட்டத்தை வரையறுத்தது யுனைடெட் நேஷனுடைய கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிலோமீட்டர்ல சொல்லணும்னா இந்தியாவோட கோஸ்டல் லைன்ல இருந்து 320 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா சொல்லப்படுது. சோ இந்த EEZ ஷேர் பண்ற இந்தியா சோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பாதுகாப்பை உறுதி செய்யறது இந்தியாவோட கடற்படையினுடைய முக்கியத்துவமா இருக்கு. அதே சமயத்துல இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சோ இந்த நிலையில இந்தியா கூட இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய நாடுகள்ல பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், மியான்மர் போன்ற நாடுகள் இருக்கு. அது தாண்டி அந்தமான் கடல் பகுதியில இருந்து எக்ஸ்க்ளூசிவ்
எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை இந்தியாவோட ஷேர் பண்ற ஒரு நாடு தாய்லாண்டாவும் இருக்கு. சோ இத இந்திய கடற்படை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இந்தியாவோட செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு இந்திய பாதுகாப்பு துறைக்கு நம்ம இந்த அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கிதான் ஆகணும். சோ எந்த அளவுக்கு இந்த வருஷத்துல பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். அதுல என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் பண்ண போறாங்க அப்படின்றதை பார்த்துடலாம். கடந்த ஜூலை 23 நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் அறிவிக்கிறாங்க. இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா $71 பில்லியன். இந்த பட்ஜெட் இந்த 2024 இருந்து 25க்கான பட்ஜெட்டா பார்க்கப்படுது. சோ இந்த பட்ஜெட்டை இந்திய ரூபாய் மதிப்புல சொல்லணும்னா 6,21,540 கோடி. சோ இதை என்ன மாதிரி எல்லாம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறை ஸ்பிளிட் பண்ணி செலவு பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்திடலாம். அதுல முதல் கட்டத்துல இருக்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. சுமார் 6,21,540 கோடியில 1,72,000 கோடி, அதாவது 27.67% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமௌண்ட்ல இருந்து புதிதாக அசெட்டை வாங்குறதா இருக்கட்டும், போர் விமானங்களை வாங்குறதா இருக்கட்டும், வார்ஷிப்பை வாங்குறதா இருக்கட்டும், சப்மரைன் டேங்க்ஸ் போன்றவற்றை வாங்குறதா இருக்கட்டும், அது இல்லாம அதை மாடர்னைசேஷன் பண்றதுக்கு, அப்கிரேட் பண்றதுக்கு செலவு பண்றதா இருக்கட்டும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சுமார் 92,088 கோடி ரூபாய். இது ஓவரால் டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்து 14.8% பார்க்கப்படுது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மூலியமா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ராணுவ வீரர்களுக்கு சேலரி, அலோவன்ஸ், ரேஷன் அண்ட் கிளாத்திங், அவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு ஃபியூல் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அதோட மெயின்டெனன்ஸ், ட்ரைனிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய அம்யூனிஷன்ஸ், ராணுவ தளவாடங்கள் யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு டே டு டே அவங்க இயங்கக்கூடிய ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து தான் செலவு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த கட்ட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபென்ஸ் பென்ஷன் தான். சுமார் 1,42,205 கோடி இந்த 2024-25க்கான டிஃபென்ஸ் பென்ஷனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அது பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா 22.72%. சோ இது மூலியமா என்ன செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், எக்ஸ் கிரேட்டியா பேமெண்ட்ஸ், கம்யூட்டேஷன் பென்ஷன் அப்படின்னு ஒதுக்குவாங்க. சோ இதுல எக்ஸ் கிரேட்டியா பேமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோல்ஜர் வீர மரணம் அடைஞ்சிட்டாலோ, சர்வீஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு டிசபிலிட்டி ஏற்பட்டாலோ, அது இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் போன்றவர்களுக்கு ஒரு லம்சம் பேமெண்ட் பண்றதுதான் இந்த எக்ஸ் கிராட்டியா பேமெண்ட்ஸ். சோ டிஃபென்ஸ் பென்ஷனுக்கு 1,42,205 கோடி மொத்தமா இந்தியாவோட பாதுகாப்புத்துறை ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா இந்தியாவோட பாதுகாப்புத்துறை ஒதுக்கி இருக்க டிஃபென்ஸ் பட்ஜெட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6,500 கோடி. எதுக்கு அப்படின்னா பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒதுக்கி இருக்காங்க. இந்த பார்டர் பகுதிகளில் முக்கியமான டனல் அமைக்கிறதா இருக்கட்டும், பிரிட்ஜ் கட்டுறதா இருக்கட்டும், ரோட் போடுறதா இருக்கட்டும், சோ அதுக்கு இந்த 6,500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 30% அதிகமா பார்க்கப்படுது. இது இல்லாம இந்தியாவோட கோஸ்டல் லைனை பாதுகாத்துட்டு வர இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு 7,651 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இது கடந்த வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது 6.31% அதிகமா இருக்கு. இது இல்லாம டிஆர்டிஓக்கு அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக 23,855 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது இல்லாம டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 60 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. கூடவே இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல டீப் டெக் கார்பஸ் அப்படின்ற பேர்ல 1,00,000 கோடி தனியா அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 1,00,000 கோடி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், அகாடமி, இண்டஸ்ட்ரி, அவங்களுக்குலாம் ஆத்ம நிர்பர் இனிஷியேட்டிவ் மற்றும் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்க்கு அவங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு 1,00,000 கோடி தனியா லோன் அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இது இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ல இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதியும் இது மூலியமா அதிகமாகும். சோ மொத்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரிஸ் அவங்க எவ்வளவு டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க இந்த 2024 இருந்து 25க்கு அப்படின்றத பார்த்திடலாம். பாகிஸ்தானை பொறுத்தவரை 6.7 பில்லியன் US$ ஒதுக்கி இருக்காங்க. அது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது மிக 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 குறைவு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களை இக்னோர் பண்ணிட்டு இப்ப சைனாவை பத்தி பார்த்திடலாம். சைனாவை பொறுத்தவரை 220 பில்லியன் US$ ஒதுக்கி இருக்காங்க. இது மிக 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 அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸ் மேஜர் ரோலே அமெரிக்காவை பீட் பண்ணணும் அப்படின்றது தான். சோ அதுக்கான ஓட்டத்துல அவங்க இருக்காங்க. இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மேஜர் ரோலே சைனாவை பீட் பண்ணணும் தான், பாகிஸ்தான் கிடையாது. சோ அதுக்கான ஓட்டத்துல இந்தியாவோட டிஃபென்ஸும் செயல்பட்டு வருது.
ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலியமா இந்தியாவோட முப்படைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் அக்விசிஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்தியாவோட ஃப்ரண்ட்லைன் வாரியர் அப்படின்னு சொல்லப்படுற Su-30 MKI போர் விமானங்களுடைய ஃபிளீட்டை மாடர்னைசேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான அப்கிரேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாம MiG-29 ரக போர் விமானத்துக்கு புதிய இன்ஜின் அப்கிரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது இல்லாம டிரான்ஸ்போர்ட் விமானமான C-295 போர் விமானத்தை இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறை இந்தியாவினுடைய விமானப்படைக்கு அக்விசிஷன் பண்ணி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம மிசைல் சிஸ்டம் கூடவே இந்தியாவோட கடற்படையில செயல்பட்டு வந்துட்டு இருக்க விமானம் தாங்கி கப்பல்களுக்கு போர் விமானம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல. ஸோ இப்போ ஃபைனலா உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துருக்கீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. ஃபியூச்சர்ல இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்றதையும் கீழே சொல்லுங்க. ஸோ மேலும் வேற ஏதாவது பத்தி பேசணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.